இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சென்னா கோனி எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அதுக்கு 50 கிராம் சென்னா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதனோட தேங்காய் துருவலோட நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், லீக்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லீக்ஸ் கீரை இது வந்து ஸ்ரீலங்காவில் நிறையவே கிடைக்கும். இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஜீரகம், கடுகு போட்டுக்கலாம். அதனோட சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதனோட பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுட்டு சென்னா போட்டு நல்லா அப்படியே பொரியிற அளவுக்கு நல்லா வதங்கி விடுங்க. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் துருவல், லீக்ஸ் போட்டு அதை வந்து நம்ம அதனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து சுட சுட சப்பாத்திக்கு, சாதத்துக்கு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சென்னா கோனி ரெடி.